ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் பைக்கில் தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு புது வண்டியிலே அடிக்கடி பீஸ் போச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒரு சிம்பிள் ஒர்க் தான் இது. ஆனால் இதால் நிறைய இது இருக்குது. ஒயரிங் கிட்டு, கீ செட்டு, இதுமாதிரி நிறைய விஷயம் செக் பண்ணோம். ஆனால் இந்த வழியில் பாருங்கள், ஒரு சிம்பிள் இதுதான் ஓகேங்களா. ஈஸியாக, ஆனால் ரொம்ப கஷ்டம் தான் கண்டுபிடிக்கிறது. ஆனால் கண்டுபிடிச்சி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அங்கே வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிவி எஸ்டீம் வந்து 125. இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்தாவே வண்டியில் பீஸ் போயினே இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு. இது கம்பெனியில் இருந்தால் எல்லாத்தையும் மாற்றி செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ கீ செட்டு, ஒயரிங் கிட்டு இதெல்லாம் ஆனால் மாற்றிருக்காங்க. அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை. இதில் வந்து பீஸ் தனித்தனியாக கொடுப்பாங்க. ஃபியூல் பம்புக்கு ஒரு பீஸ் இருக்கும், இந்த டிஸ்பிளே, அப்புறம் இண்டிகேட்டர், ஹார்ன், இதுக்கு ஒரு தனியாக ஒரு பீஸ் இருக்கும். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஈஸியில் பிரச்சனை இருந்தால் பீஸ் போச்சுன்னா கண்டிப்பாக எந்த லைனுமே ஒர்க் ஆகுது, வண்டியும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வண்டியும் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் கீ ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஒன்றுமே இந்த லைன் எதுவும் வரல. இப்போ ஹார்ன், இண்டிகேட்டர் எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பீஸ் போயிருக்கும் முதல்ல பார்க்கணும் ஓகேங்களா. அந்த பீஸை பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன தேவையான இது ஹார்னா, இண்டிகேட்டரா, இல்லை வேறு எதனா பிரச்சனையான்ட்டு அதிலேருந்து செக் பண்ணி தான் இந்த பீஸை மாற்றணும் ஓகேங்களா. ஆனால் பீஸ் போட்டால் எல்லாம் ஒர்க் ஆகும், திடீர்னு போயிடும். அது எப்படி போகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம ஷீல்டை கேட்டுறோம் பேட்டரியால். அதேமாதிரி இந்த வீடியோ வந்து மெக்கானிக் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாவே இந்தமாரி வண்டி உங்கள் கடையில் வந்து 125 எஸ்டீமில் பீஸ் போயினே இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தான் பார்க்கணும் ஓகேவா. இதை பார்த்துட்டாவே எந்த பிரச்சனையும் இருக்காது. அது எப்படி எனக்கு த்ரெடல் படி, அதுக்கப்புறம் ஒயரிங் கிட்டு, ஹெச்ஓ சுவிட்சு, கீ செட்டு இதெல்லாம் மாற்றிவிடும். அந்த ப்ரோஜனம் இல்லை. இப்போ எல்லாமே இந்த வண்டியில் மாற்றிருக்கு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை தான் இது. ஏன்னா இப்போ நான் வண்டி ஓட்டும் போது கண்டுபிடிச்சேன் எல்லாம் ஃபால்ட்டுன்ட்டு. அதனால் பீஸை பார்த்துட்டு அதை நான் கரெக்டாக செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஷீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அலன் கீ தான் கொடுப்போம் ஓகேவா. வரும்போது எல்லாமே அலன் கீ தான். 5ஆம் நம்பரு அலன் கீ கண்டிப்பாக வாங்கி வச்சுங்க. கீழே வச்சுருக்குங்க. செட்டாகவே பீஸு தான். இப்போ எந்த பீஸ் போய் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சினா இந்த இருக்குது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு. இந்த ப்ளூ கலர் தான் பீஸ் போயிருக்கு ஓகேவா. தெரியும் உங்களுக்கு. பீஸு 2 கட் ஆகிட்டு இருக்குது. இதில் 10 வரும். இப்போ 10 போடுறோம். நான் இதில் 10 போட்டு நம்ம ஒன்றா செக் பண்ணோம். இண்டிகேட்டர், ஹாரன் இதெல்லாம் செக் பண்ணோம். கீ ஆன் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் ஒர்க் ஆகுதா பக்காவா. ஆனால் டக்குன்னு உடனே தெரியாது. இப்போ இண்டிகேட்டர் போடுறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்போ இந்த பீஸ் போகணும்னு சொல்ல முடியாது கரெக்டாக நம்ம. அதனால் இந்த லைன் வந்து கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே, இண்டிகேட்டர், ஹார்ன் தான். அதனால் கண்டிப்பாக இந்த பீஸ் தான் செக் பண்ணுவேன். இந்த பீஸ் போச்சுனாவே இதுதான் பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட 10ஆம் பீஸ் இதில். இது பம்புக்கு மற்ற லைன்லாம் போவோம். இந்த ஒரு லைன் ஒண்டி தான் நம்ம இதுக்கு போவோம், டிஸ்பிளே, ஹார்னுக்கு. ஹார்ன், இண்டிகேட்டர் எல்லாமே இது தான். ஏன்னா இது போச்சுன்னா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஓகே. வேறு எந்த பீஸ் போனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதனால் இது போச்சுன்னா தான் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு பாருங்கள் கரெக்டாக தான் இது எல்லாமே. ஆன்லைனில் செக் பண்ணிக்கிறேன். இண்டிகேட்டரையும் போட்டுப்போம். அதேமாதிரி பிரேக் லைட் சுவிட்சு இது எல்லாத்தையும் ஆல்ரெடி செக் பண்ணணும். எதில் போதும் கண்ட போயிருக்கு ஓகே. பிரேக் அடி வச்சுருக்கேன். அதில் இந்த இண்டிகேட்டர் போட்டுருக்கோம்.
பீஸ் போகும் நம்ம பார்த்துனே இருக்கிறோம். ஆனால் எந்த டைம்லும் டக்குன்னு போகலாம். ஓகேங்களா, அதனால தான் நான் இது காரணம் வச்சு பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த ஹாரனில் பாருங்கள். பார்த்து வருது. பாருங்க, என்ன ஆகுனா வண்டி ஓடினே அப்போ திடீர்னு ஹார்ன் அடிக்கும் போது தான் இடம் கண்டிப்பாக ரைஸாக கண்டுபிடிச்சோம். அந்த ஸ்பார்க் வெளில வரும்போது பாடியில் எதாவது டச் ஆகி டக்குன்னு ஃபீஸ் போயிடுது. ஓகே, இதான் பிரச்சனை. அழகாக நம்ம ஹார்ன் தூக்கி போட்டு வேறு ஹார்ன் போட்டாவே கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே, இந்த ஹார்னில் தான் எத்தனை இது பாஸ் ஆகுது. அது பாடி மேலே படும்போது தான் ஃபீஸ் டக்குன்னு எகிரிது. ஆனால் இப்போ நல்லா ஓடினே இருக்க வண்டி ஒரு 4-5 கிலோமீட்டர் நம்ம ஓட்டும் போது கண்டிப்பாக ஸ்பார்க் ஆகுது. அவ்வளோதான், ஃபீஸ் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நான் ஆறுனு பார்த்தீங்களா படிக்கல, அவ்வளோதான் ஸ்பார்க் போயிடுச்சு. அவ்வளோதான், இது பாருங்கள், அதே டிஸ்பிளேலே பார்க்குறேன் நான். சுத்தம் போயிடுச்சு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ எதுக்குன்னா கண்டிப்பாக வியூவர்ஸ் நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக மெக்கானிக் பாருங்கள் இது. ஏன்னா உங்கள் கடையில் இதுமாரி ஃபீஸ் போது வந்தாவே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்ன் கண்டிப்பாக ஒன்று மாற்றி பார்த்து செக் பண்ணுங்கள். ஓகே, அதை விட்டு டீ ஷர்ட்டு ஒயரிங் கட்டி எதுவுமே மாற்றாதீங்க. ஓகே, இந்த வண்டியில் இந்தமாதிரி பிரச்சனை வருது. ஓகேங்களா, BS6 இதுமாதிரி பிரச்சனை ஃபீஸ் போச்சுனாவே ஃபஸ்ட்டு டேங்க் கட்டி பார்ப்பாங்க, எதனா இடத்துல எதனா இதாக இருக்காண்டு. ஆனால் இந்த மாடலில் வந்து இந்த ஹாரன் பிரச்சனை வர்றதால, அதான் இந்த ஹாரன் வந்து எர்த்து வெளில வர்றதால பிரச்சனை. இப்போ பாருங்கள், எனக்கு கட்டி பாருங்கள். நீங்கள் பார்த்தா தெரியும் உள்ள கட் ஆகிடுச்சு. இது என்ன விஷயம்னா, ஏன் சொல்கிறேன்னா இது கரெக்டாக நம்ம இந்த BS6 பொறுத்த வரைக்கும் இந்த பீஸு ஒரு யூனிட்டுக்கும் ஒரு பீஸ் இருக்கும். ஓகேங்களா, அதனால் நம்ம கரெக்டாக பார்த்து கண்டுபிடிக்கணும். எடுத்தோன்னா டக்குன்னு நிறைய பேர் என்ன பண்ணால் இந்த கம்பி சுற்றி போடுவோம். கம்பி சுற்றி போனால் கண்டிப்பாக இந்த ஒயரெல்லாம் இது மெல்ட் ஆகிடும். ஓகேவா, அதனால் மேக்ஸிமம் இதான் மாற்றணும். ஓகேவா, இந்த வண்டிக்கு இந்தமாதிரி பிரச்சனை வருது. அதனால் கண்டிப்பாக இந்தமாதிரி வண்டி வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாரி பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக நீங்களே ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஓகேவா. ஓகே, இப்போ நான் வேறு பீஸ் போட்டுருக்கேன், பார்க்கலாம். ஓகே, வேறு பீஸ் போட்டேன். ஓகேவா. ஓகேங்க, இந்த வீடியோ நிறைய கொடுங்க இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, இது ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் பிரச்சனை தான். இப்போ ஒரு வண்டிக்கு இந்தமாதிரி பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இது நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டிக்கு உங்கள் ஃப்ரெண்ட் வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். ஓகே, அதான் ஒரு கற்று. ஓகேங்களா, இது நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.